வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஈசிஆர் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள், ஈசிஆர் சாலை முட்டுக்காடு. இந்த முட்டுக்காடில் வந்து நம்ம வந்து எதை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஈசிஆர் ரோடு பாருங்கள், ஈசிஆர் ரோடு முட்டுக்காடு பாலம். இந்த முட்டுக்காடு பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம நேராக இந்த பக்கம் காட்டுறல இந்த பக்கம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி போகிற ரோடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர் அது எல்லாம் அந்த பக்கம் போகிற ரோடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சென்னைக்கு போகிற ரோடு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸ் ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ஹவுஸ், படகு குளம். நீங்களே பாருங்கள், இந்த பார்த்தீங்களா படகு குளம், போட் ஹவுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குளமே உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது. போட்டெல்லாம் நிற்கிது பாருங்கள், எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்க. இந்த போட்டெல்லாம் நிற்கிதா நல்ல. உண்மையிலேயே ஒரு இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு படகு குளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாலே உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். காலையிலேயே ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப பிஸி ஆயிரும். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ இது வரும். பார்க்குறதுக்கே உண்மையிலேயே நல்ல ஒரு இடமா இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கத்தால் அந்த சைடால் அந்த இடம் இருக்குல்ல, அதுக்குள்ளால அப்படியே வந்தால் அங்கே வரலாம். அங்கே வந்துட்டால் நம்ம வந்து படகு குளத்துக்கு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ போர்டு நிற்கிது பார்த்தீங்களா? ஃபேமிலியாக போகலாம், சிங்கிளாக போகலாம். அப்புறம் அந்த பைக்கு மாதிரி போர்டு எல்லாமே அதெல்லாமே இருக்குது. பைக்கு மாதிரி போட்டு எல்லாமே இருக்குது. நீங்களும் யாராவது சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என் உறவுகளே, நீங்கள் யாராவது உண்மையிலேயே சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போட் ஹவுஸ் இதுக்கு வரலாம். பாருங்கள், உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு இடம். பாருங்கள், இந்த ரோடோட இந்த பாலம் இதெல்லாமே உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு காட்சி சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம அதுதான் சரி வந்தோன்னே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சைடில் பாருங்கள், இந்த அதில் ஒரு 4 போர்டு தெரியுதா? அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி, நல்ல ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. நம்ம சென்னையிலேயே முட்டுக்காட்டில் உண்மையிலேயே ஒரு படகு குளம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து வேறு இடத்துல எல்லாம் தான் போயிட்டு படகு குளம் கொள்கிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாராவது உண்மையிலேயே சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஈசிஆர் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோவளத்துக்கு முன்னாடி நம்ம காணத்தூர் தாண்டி எம்ஜிஎம் எல்லாம் தாண்டி வந்தோம்னு சொல்லி சொன்னால் முட்டுக்காடு பாலத்துக்கு பக்கத்துலேயே போட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ போட்டுக்கு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பாருங்கள்டா. அதில் வர்றாங்கல்ல, அவங்க வந்து போட்டுக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டில் ஏறுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு இது. யாராவது சென்னைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஏற்காடு அதற்கெல்லாம் போயிட்டு போட்டு போகிறது உண்மையிலேயே அது ஒரு இது வந்து சென்னையில் இருக்கின்றதுல உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கே உண்மையிலே ஒரு அழகான ஒரு காட்சி. மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே வாங்க, நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான காட்சி பார்த்தீங்களா? நம்ம சென்னையிலேயே போட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு விஷயம், நல்ல ஒரு இது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. யாராவது சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸுக்கு வந்துடுங்க. பாருங்கள், இடமே பார்க்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு இது, நல்ல ஒரு ப்ளேஸு. உண்மையிலேயே எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான். நம்ம ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ உள்ளே போகும்போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன், அதையும் பாருங்கள். உண்மையிலேயே அது எப்படி சொல்கிறது பாருங்கள். இந்த உள்ளே பாருங்கள், இந்த ரோடு அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ரோடு, இது ரோடா? இந்த ரோட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கட்டி ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நடைபாதை மாதிரி உண்மையிலேயே போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இந்த ரோடு, அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த இடம் நல்ல பாதுகாப்பாக கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் விழுந்துடாமல் கொள்ளாமல் பாருங்கள், அந்த பக்கம் விழுந்துடாமல் கொள்ளாமல் எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு நடைபாதை மாதிரி அந்த பக்கம் ரோடு போட்டிருக்காங்க. இதில் வந்து நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு பாதுகாப்பு. உண்மையிலே இந்த குளம் ஏரி இந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிங்கன்னா இந்த மாதிரி தான் கொள்ளணும். உண்மையிலே நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாக்கிங் போகிறது நடந்து போகிறது எல்லாமே உண்மையிலே இதில் நம்ம விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட உண்மையிலே நல்ல ஒரு இது.
பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து போட் ஹவுஸுக்கு போய்க்கலாம் கொள்ளிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடறோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.